இரங்கல் அஞ்சலியாகவும் அவரோட பிறந்தநாள் இன்றைக்கி அவரோட பிறந்தநாள் வேறு, அதனால் இன்றைக்கி ஒரு சின்ன கூடுகை பிளான் பண்ணோம். திடீர் பிளான் தான். வந்து இந்த எல்லா நண்பர்களையும் முதல்ல வாங்கன்னு சொல்லிக்கிறேன் வருது. அதே சமயம் முதல்ல அவருக்கு நம்ம ஒரு நிமிட அஞ்சலி. நம்ம விரைவில் வந்து சாரோட ஒரு நினைவஞ்சல திட்டமிடணுன்றது தான் முதற்கிட்ட ஏற்பாடாகவே நம்ம நினச்சிட்டு இருந்தோம். சரி, அவரோட பிறந்தநாள் இடையில வந்துடுது, இந்த நாளை விட்டுட்டு நம்ம கடந்து செல்லக்கூடாது அப்படின்றக்காக இது ஒரு சின்ன அஞ்சலியாகவும் அப்படியே அது அந்த திட்டமிடலாகவும் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் இது ஏற்பாடு பண்ணியிருந்தோம். வந்து இந்த நண்பர்கள் அவங்கவுங்க சாரோட இருந்த நினைவுகளை பகிர்ந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் நினைவுகளை சொல்லுங்கள். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து ஏன்னா அது யாரும் செய்யாத உதவி சாரோட நான் ஒரு 12 வருஷமாக எனக்கு சாரை தெரியும். நான் திரைப்பட இணை இயக்குனர். என்னை யாருக்கும் செந்தில்குமார்னா யாருக்கும் தெரியாது, குமார் அர்ஜுனாக தான் தெரியும். என்னோட பேர் செந்தில்குமார் அர்ஜுனன். ஆக்சுவலாக அவர் சாரை வந்து அந்த அறையில் சேர்க்கும்போது என்னோட ஐடி கார்டு கொடுத்து தான், ஆதார் கார்டு கொடுத்து தான் சேர்த்தேன் அப்படின்றனால என்னோட பேரை அவங்க வச்சுருந்தாங்க அந்த மேன்ஷனில், கார்டியன் மாதிரி லோக்கலில். நான் சாரை சேர்க்கும் போதே அவர் கொஞ்சம் யாரும் லோக்கலில் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பெங்களூரில் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாரு. இருந்தால் கூட அவங்க சைட்லேருந்து நீங்கள் உங்கள் ப்ரூஃபை கொடுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி நம்ம சாரோட தொடர்ச்சியாக நம்ம பயணப்பட்டிருக்கோம். நான் பாலகிருஷ்ணன் சார்ட்ட நிறைய டாக்குமெண்ட்ரி ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த அடிப்படையில் சத்யேந்திரா சார் எனக்கு ஏற்கனவே பழக்கம். அவர் எனக்கு வந்து எப்படி பழக்கமானாருன்னா, நம்ம அவர் முதல்ல நிறைய படங்களில் பார்த்துருப்போம், பிரமிச்சிருப்போம். அதை மீறி நான் உதவி இயக்குனராக வரும்பொழுது அவர் 18 வயசுன்னு ஒரு படம் நடித்து முடிச்சிருந்த காலகட்டத்தில் தான் நான் அவரை சந்திக்கிறேன். அந்த 18 வயசில் நான் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன் அந்த டைமில். அப்போ நம்ம ஒர்க் பண்ணோம்ல, அந்த படம் நடித்தது மட்டும் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த படம் வந்து பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அந்த படம் ஆனால் பேசப்பட்டுச்சு, பெருசாக கலெக்ஷன் ஆகலை. அந்த படம் வந்து அவர் பெரிய கேரக்டர் பண்ணியிருப்பார். அதுக்கு கொஞ்சம் இடையில அவ்வளோ பெரிய கேரக்டர் பண்ணலை. அந்த டைம்லேருந்து எனக்கு நல்ல ஒரு நண்பர் ஆனார். அவரோட சேர்ந்து தான் நான் இந்த உலக திரைப்பட விழாக்களுக்கு அதிகமாக போக ஆரம்பிச்சது, இந்த நிறைய நாடகங்கள் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நமக்கும் அந்த ஆர்வம் இருந்ததுனாலையும், நானும் நிழல் திருநாவுக்கரசுக்கிட்ட நிஃபாவில் படிச்சுட்டு வந்ததுனாலையும், இந்த அடிப்படையிலேயே திரைப்பட கல்வி கொஞ்சம் இருந்ததுனாலையும் நம்மளும் உதவிக்கின்ற முறையில் இவரோட இன்னும் கொஞ்சம் பயணப்பட ஆரம்பித்தோம். இன்ட்ரெஸ்ட்டாக எந்த ஆடியோ ஃபங்க்ஷனாலும் ஷேர் பண்ணி போகணும், அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது. இப்படி தான் கோத்தி இன்ஸ்டியூட் போனாலும் போவேன், ரஷ்யன் கல்ச்சர் சென்ட்ரல் போனாலும் போவேன். என் பைக்கில் அவரை மோஸ்ட்லி நிறைய நேரத்தில் கூட்டு போயிருக்கேன். அந்த மாதிரி இல்லைன்னா அவர் மோஸ்ட்லி பஸ்ஸில் தான் நான் போவார் இல்லையா. அவரை வந்து அந்த மாதிரி கூப்பிட்டு போங்க. அவரோட நட்பை நான் எனக்கு சுயநலமாக தான் அதை வளர்த்துக்கிட்டேன். அவர் மூலம் நிறையா நான் சில டிரான்ஸ்லேஷனுக்கெலாம் சாரை பயன்படுத்தியிருக்கேன். அதே மாதிரி என்னோட வாய்ப்புகள் எங்கேயாவது இருந்தால் சொல்ல முடிஞ்சால் சொல்லுவேன். அவர் எனக்கு சில வேலைகள்லாம் சொல்லியிருக்காரு. பாலகிருஷ்ணா சாரோட ஒரு டாக்குமெண்ட்ரி கூட எனக்கு அவர் தான் வேலைக்கு பரிந்துரைலாம் பண்ணார். அப்படியானவர். அவர் அந்த அறையில் சேர்த்ததுக்கப்புறம் அவருக்கு அடிக்கடி கொஞ்சம் உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் எனக்கு தான் கால் வரும், அந்த மேனேஜர் சைட்லேருந்து ஃபோன் வரும். அப்படி வரும்பொழுது தான் நம்ம அவர் ஏற்கனவே 2-3 தடவை கொஞ்சம் கலைஞர் ஹாஸ்பிட்டலில் வேறு மருத்துவமனையிலேருந்து சேர்த்துருந்தோம். அதில் பர்டிகுலராக அவர் சுகர் இருந்தது. அதனால் அது வயசு காரணமாக இல்லை இன்னொன்று செல்ஃப் கேர் இல்லாதனால ஹோட்டல்லேயே சாப்பிட்றவர் அப்படின்ற மாதிரியும் ஒரு அதிகமாக அவர் கேர் பண்ணிக்கிறதுனால அவருக்கு அந்த நோயோட வீரியம் அதிகமாகிட்டே இருந்திருக்கு. ஆனால் அதை அவர் கேர் பண்ணதே இல்லை. அவரோட வருவார், இருந்துச்சு போவார், ரூமை விட்டு கிளம்புறது, நைட்டான போய் படுக்கிறது, இடையில படங்கள் பார்க்குறது, எந்தெந்த நிகழ்ச்சி இருக்கோ கலந்துக்கிறதுன்ட்டு அவரோட வேலையில் அவர் எந்த தொய்வும் கிடையாது. ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் இப்போ ஏதாவது டயர்டாக இருந்தால் எங்கேயாவது ஃபாரமாலில் படம் பார்த்துட்டு தூங்கியிருப்பாரே தவிர வேறு ரூமை விட்டு கிளம்பாமல் ஒரு நாள் இருக்க மாட்டாருன்ற மாதிரி தான் அவரோட வாழ்வியல் இருந்தது. இரவு 12 மணிக்கு மேலே தான் ரூமுக்கே போவார். அப்படி இந்த தடவை கொஞ்சம் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு. நான் சமீபமாக என்னோட காரணமாக அவரை நான் கொஞ்சம் தொடர்பு கொள்ள முடியல. இடையில ஹபிபி ஆடியோ ஃபங்க்ஷன் டைமில் தான் லாஸ்ட்டாக நான் அவரை மெசேஜ் பண்ணுறேன், இந்த மாதிரி ஹபிபின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் போக முடிஞ்சால் போங்க அப்படின்னு. நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் வர முடியல சார், நான் கொஞ்சம் இந்த வீடு ஷிஃப்டிங்காக கொஞ்சம் பர்சனலாக இந்த பக்கம் வர முடியல, நான் ஆலந்தூர்லேயே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறேன். அப்படின்னோடனே சரி ஓகே குமார் பார்த்துக்கோங்க அப்படின்னு என்ன அர்ஜுன் தான் ஆக்சுவலாக சொல்லுவார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதோடு இருந்தேன். அதுக்கப்புறம் சாரை கொஞ்சம் தொடர்பு கொள்ள முடியல. அவரும் எனக்கு தொடர்பு கொள்ளலை, நானும் வேறு காரணமாக இருந்தேன். அவருக்கு மேன்ஷன்லேருந்து உடம்பு சரியில்லாமல் இருந்து அவரை மேன்ஷன்லேருந்து அவர் ஹாஸ்பிட்டல் அந்த டைமில் கொஞ்சம் சிக்காக இருக்காருன்னு சொல்லி பக்கத்தில் உள்ளவங்க தான் அவரை சொல்லியிருக்காங்க. ரொம்ப முடியாமல் ரூம்லேயே ஒரு 1 or 2 days இருந்திருப்பார் போல். அந்த அடிப்படையில் அவரை ரூமில் இருந்து அவரை மேன்ஷன்லேருந்து அந்த மேன்ஷன் இருந்த ஒருத்தர் தான் ஆம்புலன்ஸ் சொன்னது. ஆம்புலன்ஸ் சொல்லி அவர் இந்த தடவை அப்படி தான் அவர் போனது. ஆம்புலன்ஸில் அவர் அனுப்பி விட்டுருக்காங்க. அனுப்பிவிட்ட இடத்துல அவர் கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருந்து எனக்கு ஃபோன் வருது. அது தவறிட்டாருன்ற தகவல் தான் எனக்கு வந்துச்சு. இந்த தடவை நம்ம அவரோட இருந்து பார்த்துக்கிறலாம் முடியலை. இந்த மாதிரி சத்யேந்திரன் இறந்துட்டாரா, நீங்கள் தான் உங்கள் ஹாஸ்டலில் உங்கள் நம்பர் தான் இருக்குது, அவரை வந்து
எப்போ வழக்கமாக நீங்கள் தான் மீட் பண்ணுவீங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களை தான் நீங்கள் யார் ரிலேஷனா அப்படின்ற மாதிரி என்கொயரி மாதிரி விசாரித்தாங்க. இல்லை சார் நண்பர் தான், நான் தான் அம்மா கார்டியன் தான், நான் தவறிட்டாரா எனக்கே தெரியல சார் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்புறம் நான் அதுக்கப்புறம் என்னன்றதை ஃபாலோ பண்ணேன். எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்தது, வடபள்ளியில் இருந்தோம். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தெரியும். முதல் ஃபோன் நான் பாலகிருஷ்ணனுக்கும் மிஸ்கின் சாருக்கு ட்ரை பண்ணி அவர் அசிஸ்டண்ட்டுக்கும் ஃபோன் பண்ணி நண்பர் இனி எனக்கு இந்த மாதிரி அவரோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்களுக்குலாம் பண்ணிவிட்டு உடனடியே ஒரு பதிவாகவும் போட்டேன். இந்த மாதிரி அவர் இறந்துட்டாரு, சார் இறந்துட்டாரு, காவல்துறை மூலம் தகவல் வந்துருச்சு, அவரோட உறவுகள் வந்து அதான் பாடி தருவேன் ஏன்னா சொன்னாங்க யாராவது வரணும் இல்லைன்னா விட்டு தரணும், அப்போ அது தரமாட்டோம், அது வரைக்கும் மார்ச்சுவலில் தான் வச்சுருப்போம். மார்ச்சுவலில் வச்சுக்கிட்டாங்க நான் கேட்டு பேசினதில் அப்படின்னோடனே நான் அதை பதிவாகவும் போட்டுட்டேன். மார்ச்சுவலில் வச்சுப்பாங்கன்னா தரமாட்டாங்களா, ரிலேஷன் வரணும் இல்லை லெட்டர் தரணுன்ட்டாங்க. ஆனால் நீங்கள் எனக்கு ஸ்டேஷன் வரணுன்னாங்க. நான் ஸ்டேஷன் வந்துட்டு நான் நண்பர்கள் எல்லாம் வந்தோம். அவங்க உறவுகளை பிடிக்க முயற்சி பண்ணோம். அதில் என்கிட்ட அவங்க அண்ணன் பையன் நம்பர் ஆல்ரெடி இருந்துச்சு, ஆனால் கூட அவரை பிடிக்க முடியல, நாட் ரீச்சபிள் அப்படி இருந்தது. அதனால் அவங்க தரமாட்டேன்ட்டாங்க. அந்த முதல் நாள் 28 நாங்கள் இதை பேசும்போது 29 நாங்கள் வந்துட்டு அவரோட ஃபோன் நம்பரை நம்ம இனிய நண்பர் மூலம் தான் அவர் தான் சில நம்பர்லாம் எடுத்து அவரோட மெயிலில் இருந்த நம்பரை அவர் லிங்க்கில் எடுத்து எனக்கு அனுப்ப நான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன். அது பெங்களூர்னு இருந்தாலே ஃபோன் பண்ணுறது. அதில் அவங்க 2-3 ரிலேட்டிவை பிடிச்சி தகவல் சொன்னோம், ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், சொல்லுங்கள், யாராவது வர்ற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றத சொன்னோம். அதில் சத்யாமாவை லாஸ்ட்டாக ரீச் பண்ணவங்க அக்காவை. அந்த ரீச்சில் அவங்க தகவல் தெரிஞ்சவொடனே அவங்க எஸ்ஐடி பேசினாங்க, வர்றதுக்கு நாங்கள் வந்துடுறோம் அப்படின்றத அவங்ககிட்ட சொன்னாங்க. அப்புறம் அவங்க ஓகே அவங்க வரட்டும். அன்னைக்கு ஈவினிங்கே மதியத்துக்கு மேலே நாங்கள் ட்ரெயின் மாதிரி போட்டு அவங்க நைட்டு வந்து ரீச் ஆகிட்டாங்க. முக்கியமாக உதவும் கைகள்னு சொல்லி ஃபகு வந்து ரொம்ப முக்கியமாக உள்ளே வந்தார். அவர் அவங்க உறவு வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்துட்டார். எனக்கும் சத்யேந்திரா நண்பர் தான், நானும் கண்டிப்பாக வரணும். ஏன்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு உதவும் கைகளுக்கு அமைப்புக்கு சின்ன பாவம் நிறைய நெகட்டிவிட்டியெல்லாம் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதரவற்றவர், அனாதைகளை புதைக்கிறவர் ஏன் வராருலாம் சொல்லி அவருக்கு பாவம். ஆனால் அப்படி இல்லை, இங்கே அவர் உண்மையாக நண்பராக உள்ள வந்தவர். அவர் வந்து ஒரு நாடக இயக்குனர். சத்யேந்திரா சார் ஆல்ரெடி அவர் பேசியிருக்காரு. பேசினதில் அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு ஏதாவது ஒன்றுனா நீ கூட இரு ஃபகு, எனக்கு ரிலேஷன்லாம் யார் வருவாங்க தெரியாது, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நான் எந்த அமைப்புலையும் இல்லை, யூனியனாகவும் இல்லை, அதனால் நீ எனக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. ஏன் சார் நீங்கள் வரலாம் அவர் பேசி ஒரு ஃப்ரெண்ட்லியாக இதை சும்மா முன்னாடியே பகிர்ந்துருக்காங்க. என்கிட்ட கூட அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் எனக்கு ஏதாவது ஒன்றா ரிலேஷன்லாம் வருவாங்கன்னு தெரியாது ஜூன், நீங்கள் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா எனக்கு நண்பர் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னார். அது ஃபகுவான்னு கூட எனக்கு அப்போ தெரியாது. அப்புறம் சொல்லும்போது இவரை தான் சொல்லியிருப்பாரோ நான் நினச்சிக்கிட்டேன். அப்படியும் ஃபகு உள்ளே வந்தார். நாங்கள் வேறு ஆட்கள்லாம் ஹெல்ப் பண்ண வரேன்லாம் சொன்னப்போ கூட இல்லை நம்ம நண்பர்களே பண்ணுவோன்ட்டு நம்ம ஃபகு உதவும் கைகள் தான் நமக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம நண்பர்கள் கூட இருந்தோம், சத்யேந்திரா சாரோட நண்பர்கள் நாங்கள் எல்லாம் இருந்தோம். அது தர்ஷன், இனியன், நம்ம மிஸ்கின் சாரோட அசிஸ்டண்ட், அப்படி நம்ம நண்பர்கள் எல்லாமே கூடவே இருந்துட்டு அன்னைக்கு வழக்கமாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அது நம்ம அண்ணா நகரில் பண்ணலான்னு சொல்லி அவர் ஃபகுவோட இதில் தான் ஏற்பாடில் தான் நம்ம எல்லாம் பண்ணோம். பாலகிருஷ்ணன்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொன்னார். யார் வரலைன்னா நீ மட்டும் அட்டென்ட் பண்ணிக்கோ, நம்ம வேறு ஏதாவது ஃபினான்ஷியலாக நான் சப்போர்ட் பண்ணுறேன்ற அளவில் தான் சொன்னாங்க. மிஸ்கின் சார் சைடில் அதை சொன்னாங்க. நமக்கு தேமுதிக மாதிரி நிறைய இடங்களில் கூட தகவல் வந்துச்சு. ஆனால் நம்ம நண்பர்களாகவே அதை உதவிகள் மூலமே நம்ம அதை நல்லபடியாக சாரை இறுதியாக மரியாதை செஞ்சு அந்த கலைஞனை அனுப்பிச்சி வச்சோம். நடிகர்கள் நாசர் மாதிரியான நாட்கள்லாம் கூட வந்தாங்க, அசர் சார் மாதிரி. சாரோனுக்கு எனக்கும் நெருக்கமானதுன்னா அவரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதான் எனக்கு ஒரு குருநாதர் மாதிரி, ஒரு படங்கள் பார்க்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக அவர் கூட நிறைய சுற்றிருக்கேன். நான் படம் பண்ணால் அவருக்கு எல்லோரும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நானும் அவர் பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டுருந்தேன். அதுதான் எனக்கு இப்போ அது பெரிய இழப்பாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஐ மிஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் ஹரிஹரன், டைரக்டர் ஆர்சி சக்தியோட அசிஸ்டண்ட்டு. சத்யேந்திராவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசில் சத்யேந்திரா என்றைக்குமே இருக்காப்புல. சத்யேந்திராவுக்கு எனக்கு உள்ள நட்பு கிட்டத்தட்ட 45 வருஷம். 1985, 90 87 காலகட்டம்னு நினைக்கிறேன். 2 பேருமே ஒரே மேன்ஷனில் தங்கியிருந்தோம். ராம் தியேட்டர் பக்கத்தில் ஒரு மேன்ஷனு, அதில் மேலே மாடியில் 13 நம்பர் ரூமில் சத்யேந்திரா தங்கியிருந்தார். 14 நான் தங்கியிருந்தேன். அவர் ரூமுக்கு என் ரூமுக்கு என்ன வித்தியாசம்னா, ரூம் பூரா ஒரே புக்காக கிடக்கும். அந்த புக்குக்கு நடுவில் படுத்து கிடப்பார். என் ரூம் எப்படி இருக்குன்னா, புக்கெல்லாம் கரெக்டாக அடுக்கி வச்சுருப்பேன், நீட்டாக வச்சுருப்பேன். இதுதான் எங்கள். ஆனால் 2 பேரோட வாழ்க்கை முறை ஒன்று. 2 பேருமே உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் இல்லாமல் ரொம்ப ஒரு அகோரி மாதிரி ஒரு கேரக்டரு. 90லேருந்து 2000 வரைக்கும். 2000 எனக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என் டோட்டல் லைஃப் ஸ்டைல் மாறிச்சு. வேறு ஸ்டைலில் போயிட்டேன் நான். ஆனால் சினிமா தான். எனக்கும் சத்யேந்திராக்கும் உள்ள பெரிய ஒற்றுமை என்னன்னாக்கா, 2 பேரோட சிந்தனைகள் ஒரே மாதிரி. நல்ல சினிமாங்கிறது தான் எங்களோட ஒரே நோக்கம். சத்யேந்திரா மேலே உள்ள எனக்கு ஒரு இது என்னன்னாக்கா, அவரை தமிழ் சினிமா சரியாக பயன்படுத்திக்கல. அவரை கம்பெனி ஆர்டிஸ்ட்னு கூப்பிட்டுட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை விட கேவலமான கேரக்டரை கொடுத்தாங்க. யூடியூப்லேயும் அவரை அந்த இது பண்ணி. என்னை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் ஜான் அப்ரஹாம், அவர் ஒரு கலருக்காரர். அதே மாதிரி தமிழ்நாட்டில் சத்யேந்திரா. 2 பேரோட வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான். 2 பேருமே அழுக்கான ட்ரெஸ்ஸு,
கொடூரமான வாழ்க்கை, ஆனால் நல்ல சினிமா சிந்தனைகள். இது ரெண்டுமே அவங்களுக்கு இது. சத்யேந்திராவை நான் அதுக்கப்புறம் நான் பல முறை, எக்கச்சக்கமான முறைகள், நான் சைக்கிளில் சுற்றிட்டு இருப்பேன், அவர் நடந்து சுற்றிட்டு இருப்பார், அவ்வளோதான் வித்தியாசம். என்ன, பல இடங்களில் பார்த்துருக்கோம். நூற்றுக்கணக்கான சண்டையும் போட்டிருக்கோம் ரெண்டு பேருமே. சத்யேந்திராவுக்கு எனக்கு சண்டை வராத நாளே கிடையாது. ஒரு 5 நிமிஷம் பேசி தான் ரெண்டு பேருக்கு சண்டை வந்துடும். ஆனால் அந்த சண்டையை அவரும் மைண்டில் வச்சுக்க மாட்டார், நானும் மைண்டில் வச்சுக்க மாட்டேன். ஒரு நல்ல நட்பு. ஆனால் சத்யேந்திராவுக்கும் எனக்கும் ஒரு ரொம்ப டீப்பாக நெருங்காத காரணம் ஈகோ. ஏன்னா சத்யேந்திராவை நான் ஒரு நடிகரை தான் பார்த்தேன், ஒரு கிரியேட்டராக நான் பார்க்கல. ஒரு நடிகராக பார்த்ததுனால நான் சத்யேந்திராவில் ரொம்ப நெருங்கலை. சத்யேந்திராவும் என்ன ஒரு டைரக்டர்னு ஒரு கண்ணோட்டத்தில் இது பண்ணல, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கண்ணோட்டத்தில் பார்த்ததுனால அவரும் என்கிட்ட அதிகமாக நெருங்கலை. ரொம்ப நெருங்கினாலும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு டாபிக் வரும், ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவோம். இப்படியே போயிடுச்சு. ஆனால் சத்யேந்திரா இதை பார்க்கும்போது, பயோடேட்டா அவரோட விஷயங்களை பார்க்கும்போது நான் ரொம்ப மிரண்டு போனேன். இத்தனை மொழி தெரிஞ்ச ஒரு கேரக்டரா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, சத்யேந்திரன் நடித்த படங்கள், சில படங்கள், உதாரணத்துக்கு இந்த கடமை கட்டிய கட்டுப்பாடுன்னு ஒரு படம், அதில் சத்யேந்திரன் நடிப்பு ரொம்ப டாப்பாக இருந்தது, அருமையாக இருந்தது. அப்போ எனக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம், இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடிகனை தமிழ் சினிமா சரியாக பயன்படுத்திக்கலையே, இவரை நம்ம கரெக்டான ஒரு கேரக்டராக பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மனசுக்குள்ளே அன்றைக்கி ஒரு விதை விழுந்தது. அந்த விதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டும் கிடச்சிது. இப்போ நான் பண்ண போகிற படம் தினசரி 3 காட்சிகள். படம் பேர் தினசரி 3 காட்சிகள். இது ஒரு பேய் படம். இதுவரைக்கும் எடுத்த பேய் படங்கள்லாம் மனிதர்கள் வந்து பேயை பற்றி படம் எடுத்துருக்காங்க. ஆனால் என்னோட ஸ்கிரிப்டில் பேயெல்லாம் சேர்ந்து மனிதர்கள் பற்றி படம் எடுக்குது. ப்ரொடியூசர் பேய், டைரக்டரும் பேய், கேமராமேன் பேய், ஹீரோயினும் பேய். இதில் அந்த டைரக்டர் பேய் கேரக்டருக்கு சத்யேந்திரா தான் 100% சரியான கேரக்டர். ஏன்னா அந்த கேரக்டர் ஒரு அகோரி மாதிரி கேரக்டர். அகம் சினிமாஸ்மி, இதுதான் அவரோட டைலாகு. எங்கே போனாலும் பேசுகிற ஒரே டைலாகு. இந்த கேரக்டர் சத்யேந்திரா தான் யாரும் பண்ண முடியாது. அதனால் சத்யேந்திரா வந்து உடம்பால் என்னை விட்டு பிரிஞ்சுட்டாரு. ஆனால் ஏஐ மூலமாக சத்யேந்திராவை நான் நடிக்க வைப்பேன். அது வந்து சத்யேந்திராவும் நானும் சேர்ந்து பண்ணுற ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய இது மாதிரி நடிச்சிட்ருக்கேன். அதனால் கண்டிப்பாக சத்யேந்திரா என் படத்தில் நடிப்பாப்புல. சத்யேந்திரா உடலால் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாப்புல. ஆனால் மனசுக்குள்ளே இத்தனை பேர் இருக்கவன். எனக்குள்ள வருத்தம் என்னன்னாக்கா, இத்தனை பேர் இருந்தும் அவர் அனாதை பொண்ணுன்னு சொன்னாங்க பாருங்கள். எனக்கு அதுதான் ஒரு வருத்தம். யூடியூப்பில் நிறைய பேர் சொன்னாங்க அனாதைன்ட்டு. அது அனாதை கிடையாது. இத்தனை நண்பர்கள் இருக்கும்போது அவர் எப்படி அனாதை ஆக முடியும்? அதனால் இது வந்து தமிழ் சினிமாவுக்கு யூடியூப்பில் போட்டு கிழியும் கிழிச்சானுங்க. எனக்கும் அதில் இதுதான், இவ்வளோ நடிகர் சங்கம், இயக்குனர் சங்கம், பெப்சி, இத்தனை அமைப்பு இருந்து ஒரு நல்ல கலைஞனாக அனாதைன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய கேவலம். இனிமேல் அந்த மாதிரி கொடூரங்கள் நடக்கக்கூடாது. அதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து நிச்சயமாக சத்யேந்திராவுக்கு ஒரு அறக்கட்டளையே ஆரம்பிப்போம் அவர் பேரில். இந்த மாதிரி கலைஞர்கள் இறந்தானாக்கா அவங்களோட இறுதி சடங்கை நம்மளே எடுத்து பண்ணுவோம். அப்படி ஒரு அமைப்பை உருவாக்குவோம். நிச்சயமாக சத்யேந்திரா என்றைக்குமே நம்ம மனசில் இருப்பார். அவரோட அஞ்சலிக்கு என்னையும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. சத்யேந்திரா, கண்டிப்பாக நீங்கள் நானும் இணைவோம். அதுக்கான காலம் கூடிய சீக்கிரம் வரும். நன்றி. சொல்லிட்டு சொல்லுங்க. வணக்கம், என் பேர் திப்பு. சத்யேந்திராவை 93களில் முதல்ல அந்த ஹீபர் ஹால் பகுதியில் ஒரு நண்பரோட சந்திக்கிறேன். இவர் ஒரு சினிமா கலைஞர் அப்படின்னு அறிமுகப்படுத்தப்பட்டேன். அடுத்த நாளே நாக் அவுட், லெனின் ஐயாவுடைய அந்த குறும்படம் வாங்க அவசியம் பாருங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அடுத்த நாள் அவரோடவே உட்காந்து அந்த படத்தை பார்த்தேன். இந்த உங்கள் முகத்தில் ஈலாம் உட்காந்துது, அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி உங்களை சமாளிச்சுக்கிட்டீங்கன்னு கேட்டேன். காரணம் என்னென்னா, என்னுடைய முடியை என் முகத்தில் பஸ்ஸில் போகும்பொழுது இந்த மாதிரி முடிப்பட்டதுன்னா எனக்கு ஒரு கூச்சமான ஒரு உணர்வு வரும். நீங்கள் இப்போ சத்தவ மாதிரி கண்ணை மூடின்னு படுத்துன்னு இருக்கிறீங்க, அந்த ஈ உட்காருது, அது நகருது, எப்படி நீங்கள் அதை பொறுத்துக்கிட்டீங்கன்னு. ஏன்னா என்னால் முடியாத ஒரு விஷயம். அதனால் அதை முதல் கேள்வியாக கேட்டேன். லவ் அப்படின்னாரு. அவருடைய விரலை இப்படிலாம் வச்சுட்டு இருப்பாரு. லவ் அப்படின்னாரு. அப்போ அவர் கண்ணில் ஒரு பெரிய பிரகாசத்தை பார்த்தேன். பொதுவாகவே சத்யேந்திராவை எப்போ பார்த்தாலும், எந்த மாதிரியான மனநிலையில் அவரை எப்போ பார்த்தாலும் அவர் கண்ணில் ஒரு வெளிச்சம் இருக்கும். முதல்ல அந்த வெளிச்சத்தை நான் வந்து அந்த ஈ தன் மேலே உட்காரும் பொழுது அதை அனுமதிச்சதையும், அப்புறம் நீ உட்கார்ந்து அப்படியே இருக்கக்கூடாது, இப்படி அப்படி நகரணும் அப்படின்னு அந்த ஈ கிட்ட தான் வந்து தன் மனசால பேசினதையும் அவர் எனக்கு சொல்லும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு ஒரு கலைஞன், ஒரு படைப்பாளி, வேறனாலும்
ஒரு படைப்பாளியுடைய ஒரு விஷயத்தை ஒரு கலைஞன் உள்வாங்கி வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தும் பொழுது அந்த கேரக்டரை மாறணும். அதுல தன் மேல உட்கார போற ஈய கூட நேசிச்சு அதுக்கு இவர் ஒரு டைரக்ஷனும் வந்து மனசுக்குள்ள வந்து கொடுத்த ஒரு விஷயம் வந்து என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. அதன் பிறகு இந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த மேன்ஷன்ல அவருடைய ரூமுக்கு போயிருக்கேன். என்ன திறக்கவே முடியல, இவ்வளவு புக்குங்க போட்டு வச்சிருக்கேன், இது மேலதான் என் வாழ்க்கைய ஏன் அடுக்கூடாதா, அதெல்லாம் அந்த ஒரு ரூமை டாக்குமெண்ட்ரியை ஒருத்தர் வந்து குறும்படமே தயாரிச்சதாகவும் சொல்லியிருக்காரு. அதன் பிறகு அந்த எக்மூர்ல இருந்து நுங்கம்பாக்கம் போகிற பகுதியில் இந்த மிட்டாய் வாலான்னு ஒரு கடை இருக்கு, அது பக்கத்துல ஒரு வீடு. 11:30 மணிக்கு மேலதான் வரணும், காலையில 3:30க்குள்ள போயிடணும், வந்து என் ரூமை கிளீன் பண்ணி கொடுக்கணும்னுவாரு. 200-300 பேண்ட் ஷர்ட் எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்துன்னு வந்து அது குப்பை, அதுல பேப்பருங்க, வாழைப்பழம், பீடி, வெத்துப்பிட்டிங்க எல்லாத்தையும் பிரிக்கிறதுக்குள்ள அதை அனுமதிக்க மாட்டார். அவர் ரொம்ப சுதந்திரமான மனிதன். அவருடைய சிந்தனைக்கு உட்பட்டு தான் இந்த உலகமே இருக்கணுமே தவிர இந்த உலகத்துடைய சிந்தனைக்கு உட்பட்டு அவர் இருக்கவே மாட்டார். அப்படியும் அவருக்கு நானும் வறுமை, ரொம்ப செல்வ செழிப்புல நான் வாழ்ந்திருந்தாலும் வறுமை இந்த மாதிரியான இல்லாம தவிக்கிற காலங்கள்லாம் எனக்கு உண்டு. அதனால அவருக்கு நான் உதவணும்ட்டு ஒரு 4-5 தடவை அவருடைய 2-3 ரூமுங்களுக்கு போய் அந்த பொருள் எல்லாம் நான் சுத்தம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஆனா ஒரு வினாடியும் அவருடைய சிந்தனையை தாண்டி இன்னொரு சிந்தனையை அனுமதிக்கவே மாட்டார். ஒரு வகையில சத்யேந்திரா மனுஷனே கிடையாது. ஒரு பேண்ட் ஷர்ட் போட்ட ஒரு கிளி, ஒரு பேண்ட் ஷர்ட் போட்ட ஒரு மான், புலி, நாய், நரி, எது வேணாலும் சொல்லிங்க, அந்த மனித உணர்வுன்றது வந்து ஒன்னுத்துக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கும். எதுக்குமே கட்டுப்படாத ஒரு விட்டேத்தியான ஒரு புயலோ ஒரு தென்றலோ ஒண்ணு இந்த உலகத்துல இருக்குதுன்னா, அது மனுஷனா இருக்குதுன்னா, என் வாழ்க்கையில என் அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் அது சத்யேந்திரா தான். பெரும் சுமை, பெரும் வேதனை, பெரும் வறுமை, தவிப்பு, எதிர்பார்ப்பு, இந்த மாதிரி காலகட்டங்கள் எல்லாம் ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய மனம் என்ன பிழியும் போதெல்லாம் நான் தேத்திக்கிறதுக்கு ஒரே ஒரு மருந்து சத்யேந்திரா தான். அந்த சத்யேந்திராவை நினைக்கும் போது, டேய் அந்தால பாடுறா, இப்படி போயிட்டு இருக்கிறா, நீ என்னடா தாங்கடா அப்படின்ட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 தடவையாவது என்ன நான் தேத்திக்க, என்ன நான் பலமா என்னை கொண்டு போகிறதுக்கு சத்யேந்திராவுடைய வாழ்க்கை எனக்கு உதவி செஞ்சிருக்கு. இடையில ரொம்ப காலம் சந்திக்க முடியாத வாய்ப்புகள் இருந்தது. சமீபத்துல தான் இந்த நீலம் அப்படின்ற ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு 2 மாசத்துக்கு முன்னால அதுல அவரை சந்திச்சேன். எழுத்தாளர் ஜெயகாந்தனுடைய நினைவு நாள் ஏப்ரல் 24 அன்னைக்கு இந்த ஸ்டுடியோல சந்திச்சேன். என் கூட வந்தாரு. டிஸ்கவரி புக் பேலஸ்ல அந்த நிகழ்ச்சி முழுக்க இருந்தாரு. இந்திரன் ஐயா கிட்ட அங்க யாரை சந்திச்சாலும் அவருக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அவர் பேசினாரு, திப்பு உடம்பு ரொம்ப ஒத்துழைக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அதன் பிறகு அவர் காலமாயிட்டாருன்றதை கேள்விப்பட்டேன். அவருடைய இறுதி அஞ்சலியில கலந்துக்கிறதுக்கான மனநிலையும் சூழ்நிலையும் இல்லாதவனா இருந்தேன். கண்டிப்பா முயற்சி பண்ணியிருந்தா அந்த மனுஷனுடைய இறுதி அஞ்சலில கலந்துட்டு இருக்க முடியும். ஆனால் அந்த ஆளுக்கு இறைவன் கொடுத்த அளவுக்கான உயரமான மனசோ சூழ்நிலையோ எனக்கு கொடுக்கல. அதனால நான் அந்த நிகழ்ச்சிகளை கலந்துக்கல. இன்னைக்கும் எதாச்சும் தான், இறைவன் இருக்கிறான்றதுக்கு பல சாட்சிகள் உண்டு. இன்னைக்கு நான் வந்தது வேற ஒரு விஷயம். எங்கேயோ திடீர்னு போன் பண்றேன், வாங்கன்னு கூப்பிடுறாரு. வந்தா இந்த ஐயாவுடைய நிகழ்ச்சியில நானும் பங்கெடுத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அற்புதமான கலைஞர். ஒரு இளம் டைரக்டர் ஒருத்தர் நீங்க பிச்சைக்காரனா நடிக்கணும் ஐயான்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு வேஷ்டி கொடுக்குறாரு. அவர் அந்த வேஷ்டியை வாங்கவே இல்லை. உப்மா டைரக்டர் நீன்றாரு. ஏண்டா ஒரு பிச்சைக்காரன் இந்த மாதிரி வெள்ளையும் சொல்லியமா இருக்கிற வேஷ்டி கட்டின்னு உட்காருவானா, போய் முதல்ல மண்ணில் போட்டு கருப்பாக்கி எத்துன்னு அப்படின்றாரு. அப்போ தன்னுடைய உணர்வுல மறைச்சிக்காம பேசுற விட்டேத்தியான ஒரு குணம் கொண்ட ஒரு மனிதன். ஆனா அந்த சொல்லும் அந்த செயலும் அந்த டைரக்டரை மறுபடியும் அந்த அளவு கூப்பிட வைக்குமா? தன்னுடைய பலகீனத்தை அந்த சொல்றான், அதை பலமா மாத்திக்க தெரியாது. உலகம் அந்த மாதிரி தான் ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிற உலகம். அதுல உண்மையிலேயே புத்திசாலியான ஒரு மனிதன் இந்த சத்யேந்திரா. ஒரு நாள் சந்திக்கிறேன், போன் பண்றேன். நான் இந்த மாடுங்க சம்பந்தப்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, 5 நாள் அதுக்கு நான் போயிட்டு இருக்கிறேன், நீங்க வேணா அங்க வந்துருங்க. ஏங்க மாடுங்களுக்கும் நம்மளுக்கும் என்னங்க சங்கம்? மாடு சம்பந்தப்பட்ட 5 நாள் அவனுங்களும் பேசிங்கிறேன்.
உலகத்துல எல்லாம் தெரிஞ்சுக்கணும். 5 நாள் மாடுகளை பத்தி, இந்தியாவில் இருக்கிற மாடுகள், உலகம் ஃபுல்லா இருக்கிற மாடுகள் சார்ந்த ஒரு விஷயத்த 5 நாள் அறிஞர்கள் வந்து பேசுறாங்கன்னா அதுல எவ்வளவு விஷயம் நம்மளுக்கு எடுத்துக்க வேண்டியதா இருக்கும். கண்டிப்பா அதுல இருக்கும் அப்படின்னாரு. அப்போ ஒரு தேடல், ஒருவனுடைய கொள்கை நோக்கம், அவனுடைய சிந்தனை என்னவா இருந்தாலும் தேடல்னு இருந்ததுன்னா அது எங்க வேணாலும் போக முடியும் அப்படின்றத ஒரு வெளிச்சமா அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செஞ்சவர் இந்த சத்யேந்திரன். என்னுடைய பெரிய மகள் திருமணத்துக்கும் வந்தாரு. 2 வருஷத்துக்கு முன்னால என்னுடைய 2வது மகள் திருமணத்துக்கும் வந்தாரு. ரொம்ப அற்புதமான மனிதன். நிறைய அவரை பத்தி சொல்லலாம். அவருக்கு நன்றி உள்ளவனா நான் இல்லாம இருந்தேன்றதையும் நான் சொல்லி, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். சத்யேந்திரா வந்து ஜீவிதமான ஒரு மனிதன். இப்பவும் சொல்றேன், இறைவன் ஒன்று இருந்தால் அந்த சிவபாதம் அடைவார்கள் அப்படின்ற சொல்லு உண்மைன்னா, அவர் சிவபாதம் அடைந்தவர் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை உண்டு. இறைவனை நான் நம்புறேன்னா அதே அளவு அந்த ஆத்மா அது எங்கு இளைப்பாற வேண்டுமோ அங்கு இளைப்பாறிக் கொண்டு ஆனந்தமாக இருக்கும் என்றதுல எனக்கு துளியளவும் சந்தேகமே இல்லை. அங்கேயும் பரதேசியா இருந்தாலும் அதனுடைய மனசு என்னன்னா ஆனந்தமா, ரொம்ப ஆனந்தமா, விட்டேத்தியா, பிந்தாஸ் அப்படின்வாங்க. அந்த பிந்தாஸா வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு கலைஞன். இவரை இறைவன் வந்து எனக்கு நண்பனா கொடுத்தது என்னுடைய பெரிய பரிசு. என் வாழ்க்கையில இங்க நின்று நான் நிக்கிற ஒரு மனநிலையும் தைரியமும் எனக்கு வந்து பல காலங்கள்ல எங்கெல்லாம் விழுந்துருவனோ அங்கெல்லாம் சத்யேந்திரா வந்து நிழலா வந்து நின்று என் கண்ணு முன்னால என்னை வழி நடத்தி இருக்கிறாரு. என் வாழ்நாள் முழுக்க சத்யேந்திராவுக்கு நான் நன்றியுள்ளவனா இருக்கணும். நன்றி, வணக்கம். என்னுடைய சொந்த ஊர். நான் வந்து 1973 பிறந்தேன். வயசு 53. நான் வந்து உலக திரைப்பட விழாக்கள், எல்லா விழாக்களும் கோவா ஒரு 10 வருஷமாக போயிட்டுருக்கேன். எல்லா வருஷம் தவறாமல். கோவிட் வருஷம் மட்டும்தான் போகிறேன். அது வந்து அதே மாதிரி சென்னைக்கு எல்லா வருஷமும் போயிட்டேன். அது கிட்டத்தட்ட 8 வருஷமாக இருக்கேன். அவரை வந்து எனக்கு திரைப்பட விழாக்கள் அதை தவிர நான் வெளியே எங்கேயுமே யாரையும் சந்திச்சதில்லை. உலக திரைப்பட விழாவில் தான் எல்லாத்தையும் சந்திப்பேன். அவரை வந்து அது மாதிரி தான் எப்பவுமே எல்லா இதுலேயும் பார்ப்பேன், பேசுவோம். இந்த தடவை தான் கோவா வந்திருந்தார். அந்த ஒரு கலா அகாடமியில் ஒரு ப்ரொடியூசர்ஸ் அந்த ஒரு மீட் ஒன்று வந்துச்சு. அதில் வந்து நல்லா பேசினார். கொஷினர் செஷனில் நல்ல கேள்வி கேட்டார். அது கூட என்கிட்ட கிளிப்பிங்ஸ் இருக்குது, நான் அதை தேடி எடுத்து போஸ்ட் பண்ணி தரேன். எனக்கு வந்து அதுக்கப்புறம் நம்பர் வாங்கினேன். அங்கே தான் பேசினேன் அவர்கிட்ட. கடைசியாக பேசினேன் கோவாவில் பேசினேன். அப்போ நம்பர் கொடுத்தாரு. இடையில ஒரு தடவை கூப்பிட்டார். ஒரு 3 months முன்னாடி இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன், நீங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள் அப்படின்னா நான் திருப்பி பேசினேன். வேற ஒரு டூரில் இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி பேச முடியல. வழக்கமாக சினிமாவுடைய இறுதி அஞ்சலி வந்து எனக்கு எப்பவுமே நான் வீடியோவில் பார்ப்பேன், லைவில் பார்ப்பேன். ஆனால் கலந்துக்கணும்னு நாகேஷ் சார் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவர். நாகேஷ் சார் தான். நாகேஷ் சாருடைய இங்கேருந்து சென்னையிலேருந்து திருப்பூர் போய் சேர்றேன். அடுத்த நாள் அந்த அன்னைக்கு நைட் நியூஸ் வருது, அவர் டெத் ஆகிட்டார் அப்படின்னு. திரும்பி என்னால் வர முடியல. அந்த இறுதி அஞ்சலி அந்த மாதிரி நினைப்பேன். அதுக்கு அடுத்தது எஸ்பி ஜனநாதன் சார், அவரையும் நான் கடைசி இறுதி அஞ்சலிக்கு வர முடியல, என்னன்னு ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். இதுக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டாக நீங்கள் போஸ்டிங் ஒரு இளவரசன் சார் போஸ்டிங் பார்த்தேன். அடுத்த நாள் ஒரு முக்கியமான வேலை தான் இருந்தாலும் அதை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த இறுதி அஞ்சலிக்கு வரணுங்கிறதுக்காக தான் வந்தேன். ஃபஸ்ட்டு இறுதி அஞ்சலி சினிமாக்காரருக்காக நான் இவருக்காக தான் வந்திருக்கேன். ஏன்னா அவர் நம்ம திப்பு சார் சொன்ன மாதிரி தான் நான் வந்து 10 வருஷம் மேன்ஷனில் இருந்திருக்கேன். அது சொந்த ஊரில் மிகப்பெரிய கொடுமையான காலகட்டங்கள். அது 5வது மாடியில் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் கூட எனக்கு சிந்தனை வந்ததே இல்லை. மேலேருந்து குதிச்சிடணுங்கிற தற்கொலை எண்ணம் வரவே இல்லை. இது இவர மாதிரி ஆளுகளை பார்த்ததுனால தான். அதனால் ரொம்ப பெரிய மனசுக்காரர். நீங்கள் சொன்ன மாதிரி சித்தர் தான் அவர், சினிமா சித்தர். என்னுடைய வேண்டுதல் நல்லா ஆன்மா சாந்தி அடைய. கூடியிருக்கும் அனைவரும் சத்யேந்திரா என்னும் ஒரு மனிதருக்காக கூடியிருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஒரு 10 நாள் கடந்திருந்தா இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தையும் கடந்து போயிருப்பார் 67வது அகவையில்.
66 முடிஞ்சிருச்சு. 6/6/66. இந்த பைபிளில் ஒரு இது இருக்குது 666 அப்படின்னு ஒரு வினோதமான எண் அது. ஆனால் அது வந்து ஒரு நெகட்டிவிட்டிக்காக பயன்படுத்தக்கூடிய நம்பர். ஒருவேளை அந்த நெகட்டிவிட்டி இவரோட தொடர்ந்து வந்ததுன்னு தெரில. கிட்டத்தட்ட அது சாத்தான் எண் அப்படின்வாங்க. அந்த சாத்தானோட பிடியில் மாட்டின மாதிரி அவர் வந்து அவரோட போராட்டமான ஒரு வாழ்க்கையாகவே வாழ்ந்து இறந்துட்டார். நான் எனக்கு அறிமுகமானது நாக் அவுட் அப்படின்ற ஷார்ட் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி திரைப்பட விழாக்களில் பார்த்துருக்கேன். முதல்ல நான் திரைத்துறைக்கு படிக்க வந்ததுக்கப்புறம் எனக்கு அறிமுகமான சமயத்தில் நான் ஒரு நண்பராக தான் அவரை அணுகியிருக்கேன். ஒரு ஹாய் பாய் அப்படின்னு சொல்லுவார். வரும்போது எல்லார்ட்டையும் பேசுவார், யார் கை கொடுத்தா பேசணும்னு பேசுவார். அவரே தேடி போய் தன்னை அறிமுகப்படுத்திக்குவார். நான் வந்து சத்யேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு மொதல் என்னை ஆர்கேவி இன்ஸ்டியூட்டில் ஒரு ஃபிலிம் ஸ்க்ரீனிங் அப்போ நான், ஜூனியர் பாலையா சார், அப்புறம் இவர் கிச்சாஸ் கேமராமேன் கிச்சா சார், நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து விசிட்டிங் கார்டு கொடுத்து நான் சத்யேந்திரா, நான் நடிகர் பயிற்றுனர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிமுகப்படுத்திக்கிறார். அதான் முதல் அறிமுகம். ஒரு வித்தியாசமான ஒரு மனிதராக தெரிஞ்சார். ரொம்ப எளிமையான தோற்றம். ஆனால் அவருக்குள்ளே ஏதோ ஒரு புதையல் உள்ளே இருக்குன்றது எனக்கு அந்த நேரத்தில் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதன் பிறகு தான் நான் எடிட்டர் லெனின் சார் கூட அந்த டைமில் பயணம் பண்ண ஆரம்பித்தேன். நான் டிஎஃப்டெக் டிப்ளமோ இன் ஃபிலிம் டெக்னாலஜி படிக்கும்போதே லெனின் சார் கூட ஆவணப்படங்கள் பணிபுரிய ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஒரு சமயம் வந்து நாக் அவுட் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் நிறைய இடங்களில் நான் வகுப்புகள் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட முறை இவரோட நாக் அவுட் ஷார்ட் ஃபிலிமை நிறைய மாணவர்களுக்கு கடத்தியிருக்கேன். இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க, ஷார்ட் ஃபிலிம் பண்ணணுன்னா இப்படி பண்ணணும், இப்படிப்பட்ட ஒரு நடிப்பு வேணும். அதில் வந்து நான் உடற்கூறாய்வு பண்ணுற மாதிரி அந்த குறும்படத்தை வந்து நிறைய கூறாய்வு பண்ணி பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல எந்த இடத்துல சைலன்ஸ், எந்த இடத்துல மெயின் ஒரு நடிப்பு சைலண்ட்டில் நடிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் அது சர்வசாதாரணமாக வராது. மௌனங்களில் நடிப்பது மிக சவாலான ஒரு விஷயம். அந்த அவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு சின்ன முக அசைவு கூட இல்லாமல் நடிச்சிருப்பாரு நாக் அவுட்டில். ஃபஸ்ட்டு சீக்வன்ஸே வந்து ஒரு டெட் பாடி ஓப்பனிங் ஷாட்டு மரத்தில் கடத்தி வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஆண் திறந்துருக்கும், கண்ணு திறந்துருக்கும், அதில் வந்து ஈ மொக்கிற ஒரு காட்சி தான். அதை பார்த்துட்டு ஐயா அனாதை போனோம், ஐயான்னு ஒருத்தர் வந்து பிச்சை எடுத்துகிட்டு காசு வாங்குவார். அதுலேருந்து தொடங்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அதில் நான் சொல்லிக் கொடுத்த நிறைய மாணவர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயம் வந்து அவரோட நடிப்பு முதன்முறை. அது ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது அதுக்கான எழுத்து, அது எப்படி ஸ்க்ரீன் பேல எழுதியிருக்காங்க அப்படின்றது. அதுக்கடுத்து ஒரு ஒளிப்பதிவாளராக அது எப்படி ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் லெனின் ஐயா கூட பயணம் பண்ணதுனால எடிட்டிங் கட்ஸ் எனக்கு ஓரளவு தெரியும். அப்போ அதில் எந்த இடத்துல எல் கட்டு, ஜே கட்டு, ஆக்ஷன் கட்டு, மேட்ச் கட்டு, பேரல் கட்டு, எந்த மாதிரி கட்டு பண்ணியிருக்காங்க, சவுண்ட் எந்த இடத்துல ப்ளே பண்ணியிருக்கேன், எந்த இடத்துல சைலன்ஸ் ப்ளே பண்ணியிருக்கேன், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து நுணுக்கமாக கற்றுக் கொடுக்க முடியுது. கிட்டத்தட்ட பாலுமேந்திரா சாரோட வீடு படத்திற்கு இணையாக நான் வந்து ரொம்ப நிறைய முறை பார்த்து ரசித்த படம் வீடு. சந்தியாராகம் நிறைய முறை பார்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தது வந்து இவரோட நாக் அவுட் குறும்படம். அந்த நாக் அவுட் குறும்படம் வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இன்னைக்கு வந்து திரைப்பட கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே குறைந்தது வாழ்க்கையில் ஒரு முறையாவது அவரோட நாக் அவுட் படத்தை பார்க்கணும். நடிப்பு கலை கற்றுக்கிறவங்க, ஒளிப்பதிவு கலை கற்றுக்கிறவங்க, திரைக்கதை கற்றுக்கிறவங்க, எடிட்டிங் கற்றுக்கிறவங்க எல்லாருமே அதை வந்து ஒரு முக்கியமாக சவுண்டு, அதை முக்கியமாக கற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை விஷயங்களும் இருக்கக்கூடிய இந்த குறும்படத்தை வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்க்கணுன்றது என்னோட ஒரு கோரிக்கை. அவரோட நிறைய பயணம்னு சொல்ல முடியாது, ஆனால் அது நெருங்கிய பயணம்னு சொல்ல முடியாது. ஆனால் நிறைய பயணம் பண்ணியிருக்கோம். சென்னை திரைப்பட விழா, கோவா திரைப்பட விழா, கடந்த 4 ஆண்டுகளாக அவரை நான் கோவா திரைப்பட விழாவில் நாங்கள் சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். இங்கே சென்னை திரைப்பட விழாவில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக நான் வந்து கலந்துக்கிறேன். அந்த 10 ஆண்டுகளில் ஆல்மோஸ்ட் எல்லா வருஷமும் அவர் பார்த்துருக்கேன். ஏதாவது 1-2 வருஷம் கேரளா போனார்னா அந்த ஷெடியூல் மிஸ் ஆகும். மற்றபடி எல்லா இடங்கள்லையும் அவர் பார்த்துருக்கேன். புத்தக திருவிழாக்கள் வருவார், நிறைய இசை விழாக்களுக்கு போவார். திரைப்படம் சார்ந்த எங்கேயாவது ப்ரிவியூ ஷோ நடந்தால் அந்த இடத்துல சத்யேந்திரா சார் இருப்பார். நான் வந்து ஆப்ரேட்டிவ் கேமராமேனை வேலை செஞ்ச ஒரு படம் ஒற்றை பனை மரம்னு ஸ்ரீலங்கன் மூவி, அந்த திரைப்படத்துக்கும் வந்து நல்லா இருக்கு, நல்லா நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க. எனக்கு இளவரசனை பார்த்தது வந்து இளவரசனோட ஒர்க் என்னால் இங்கே பார்க்க முடிஞ்சது. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்னை அப்ரிஷியேட்டும் பண்ணார். நண்பர்ன்றதை தாண்டி எனக்கு அவர் வலியுறுத்துகிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நல்ல திரைப்படங்களை உங்களோட வாழ்நாளில் ஒரு திரைப்படமாவது ஒரு நல்ல திரைப்படம் இயக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த ஒரு ரிக்வெஸ்ட் அவர் வச்சது வந்து வாழ்நாளில் எவ்வளோ தூரம் என்னோட சேர்ந்து பயணிக்க முடியுமோ என் கூட வாங்க, கடைசி வரை என் கூட நில்லுங்கன்னாரு.
அந்த அந்த வார்த்தையினோட அது வந்து ஒரு தீர்க்கதரிசியோட வார்த்தை. எத்தனையோ பேர் அவர் பழகியிருக்கலாம், அத்தனை பேரும் அந்த கடைசி நேரத்தில் இருக்க முடிஞ்சதுன்னா எனக்கு தெரியல. ஆனால் என்னால் இருக்க முடிஞ்சதுக்கான அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாருன்றதை நான் நம்புகிறேன். அவருக்காக ஒரு சின்ன ஒரு நினைவேந்தல் ஒரு சில வரிகள் எழுதியிருக்கேன். எல்லாருக்கும் ஒரு நல்ல உணர்ச்சியும் கெட்ட உணர்ச்சியும் ஒரு குற்ற உணர்ச்சியும் கொண்டு வந்து சேர்த்த அவரோட மரணம் வந்து ரொம்ப பாதிக்க வச்சது. அதுக்கு சார்பா அவரோட வாழ்வியல் சார்ந்து இந்த இது எழுதியிருக்கேன், வாசிக்கிறேன். நாக் அவுட் நாயகனே, ஒரு டீ குடிக்க போலாமா? கோடம்பாக்க கனவு தெருக்களில், நடைபாதைகளில், பாதை மாறிய பாதைசாரிகளில் ஒரு சாரார் பலருண்டு. அதில் சத்யேந்திரா போன்றோரும் சிலர் உண்டு. நான் ஒன்றில் நாளிரண்டு மொழி பேசிய பன்மொழி பற்றாளனே, இன்மொழி மாறா முகத்தோனே, புன்முறுவல் சிரிப்பாலே கண்களும் விரிந்து கதை கூறும். எவ்விழாவாயினும் நீ இருப்பாய், எவ்வாயிலும் நீ விழாமலாயிருப்பாய். எவ்விழாவாயினும் நீ இருப்பாய், எவ்வாயிலும் நீ விழாமலாயிருப்பாய். சினிமா சித்தனே, நீ சுவாசித்து வாழ பன்னாட்டு திரைப்பட விழா. புத்தக பித்தனே, நீ வாசித்து வாழ புத்தக திருவிழா. கோடம்பாக்கத்தில் நடந்து தேய்ந்து வடபழனியின் பசி நீங்க பசியாரி, அசோக் நகரில் அயர்ந்து உறங்கி, விருகம்பாக்க வீதிவழி சாடி கிராமம் சாலையெங்கும் சத்யேந்திரா அறியாத ஏதுமில்லை, சத்யேந்திராவை அறியாதோர் எவரும் இல்லை. இங்கெங்கும் உன் உறவாக காத்திருக்கும் தெருநாய்கள் நீ அளிக்கும் ரொட்டியில் உன்னோடு ஒருவேளை பசியார காத்திருக்கிறது. உன் வாழ்வை எவர் வாழ்வது அது அரிது, உன் வாழ்வை எவருமே வாழ இயலாது, அது அரிதினும் அரிது. அத்தனையும் அறிந்தவனே, எங்கு அதை சேமித்தாய்? நீ சேமித்தவைகள் எல்லாமே அறிவு சாராயிற்றே. பணம் கேட்பாய் என்று பயந்தொழிந்து ஓடுவார் பலர் என்றிருக்க, உதவ இயலுமா பங்களிக்க இயலுமா என்று கோரும் உன் வார்த்தைகளின் வழியை உணராது உணர்வற்று போனாரோ? உன்னை அறிந்து உன் அறிவையும் உன் அறியாமையும் உணர்ந்து உறவாடி உடன் வந்தோர் வெகு சிலரே. உன்னை அறிந்து உன் அறிவையும் உன் அறியாமையையும் உணர்ந்து உறவாடி உடன் வந்தோர் வெகு சிலரே. உடற்சோர்ந்து ஓய்வெடுத்து ஒவ்வாத பிணி தீர மருத்துவமனை சேர்ந்த தருவாயில் உன் எண்ணங்கள் ஓடிய வேகம் என்ன? உன் எண்ணங்களில் ஓடிய வேகம் என்ன? உன் சிந்தையில் வந்தோர் எவர்? அவர்களை உயிர் நீத்த பிறகு கண்டாயா தோழா? உன் சிந்தையில் வந்தோர் எவர்? அவர்களை உயிர் நீத்த பிறகு நீ கண்டாயா தோழா? தாயும் தந்தையுமா, உடன் பழகிய நட்பா, கனவு மகளா, சினிமாவா, புத்தகமா, அசையாது அயர்ந்துறங்க இசையா, தீர்க்க தரிசனமா, தீராத ஆசைகளின் தரிசனமா, எதை கண்டாய்? மூச்சடங்கி எல்லாம் இருள் சூழ உன் கடைசி வினாடி ஆசை என்ன? வானூர்தி மேலே வானூர்தி ஏறாமலே அகிலம் அளக்கச் சென்றாயா? அவசரத்தில் உன் உடல் இங்கிருப்பதை மறந்தாயா? நண்பா, தோழா, நீ மரணித்து பலரை குற்றவாளியாக்கினாயே. உன்னை போன்றோரை அரவணைக்காத, அடையாளப்படுத்தாத பலரோடு உன்னை மறந்த சினிமாவும் குற்றவாளிதான். உன்னை போன்றோரை அரவணைக்காத, அடையாளப்படுத்தாத பலரோடு உன்னை மறந்த சினிமாவும் ஒரு குற்றவாளிதான். மீள்பிறவி ஒன்றென்றால் வா, நீ விட்டு சென்ற கதைகள் இங்கேதான் இருக்கும். இங்கே நீயும் ஒரு கதைதான். இனி படமெடுத்து நடிக்க உன் கதையும் மிச்சம் இருக்கு. அதையும் காசாக்கி கரிச்சோறு தின்னு செரிக்க வெறிகொண்டலையும் வேஷக்காரன் காத்திருப்பான், பாசக்கார பயன் போல. மாறாத சத்தியங்களை நம்பிவிடாதே. அதே சினிமா, அதே உலகம், எதுவும் மாறல. நம்பி ஏமாந்து போன உன் வாழ்க்கையான பலரின் வாடிக்கை கதைகளில் உன் கதையும் வாழ்க மங்கா புகழோடு. வாய்ப்புகளுக்கும் வாய்ப்பளிக்காத சத்யேந்திரா, வாய்ப்புகளுக்கும் வாய்ப்பளிக்காத சத்யேந்திரா, வாய்ப்புகளுக்கும் வாய்ப்பளிக்காத சத்யேந்திரா, வாய் புகழுக்கும் வாய்ப்பளிக்காத சத்யேந்திரா.
இங்கு எங்காவது ஓர் ஓரத்தில் ஜோல்னா பையோட இதை கேட்கும் சத்யேந்திரா சார் வாசிச்சது முடிச்சதும் கேள்வி கேட்காதீங்க, எங்க கிட்ட உங்க கேள்விக்கு பதில் இல்லை, வாங்க டீ சாப்பிட போலாம், இல்ல 6 இட்லி கறிக்குழம்பு சாப்பிட போலாம், அதோட சூடா ஒரு கப் சக்கரை கம்மியா சூடா ஒரு கப் டீ சாப்பிடலாம். இளவரசன் தேவராஜன், சத்யேந்திராவின் நண்பன் எனும் போலியாய் நானும். உங்களுக்காக என்னோட வாழ்நாள்ல கொடுக்க முடிந்த ஒரு கவிதை. நன்றி. எனக்கும் இருக்கு. ஒரு விஷயம் சின்னதா சொல்றேன். யூடியூப்ல வீடியோ போட்டவங்க அவர் இன்டர்வியூ பண்ணவங்க கடைசியில் அவரை கொஞ்சம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. அந்த வருத்தம் கண்டிப்பா இருக்கு. இந்த பைட் வாங்கணும் சொல்லி அவர் பின்னாடி அலைஞ்சுவாங்க. அந்த வீடியோஸ்லாம் இன்னும் யூடியூப்ல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த லியோ படம் ரிவ்யூ வந்த அப்புறம் அவரை நிறைய ட்ரோல் பண்ணாங்க. அதை தாங்கிக்க அந்த ஒரு சக்தி அவருக்கு இல்லை. ஸோ அது காரணம் கொஞ்சம் டிக்ளைன் ஆனாரு. ஸோ அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. ஸோ யூடியூப்ல அவருக்கு ஒரு அவுட்லெட் கிடைச்சாலும் அதே யூடியூப் காரணம் அவர் கொஞ்சம் பாதிக்கப்பட்டவர் தான். அதுவும் உண்மைதான். How it started with him, your friendship? அவரை பொது இடங்களில் மீட் பண்ணுறது தான். இந்த மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் ஸோ வெளியே டீ சாப்பிட்டு பேசி எல்லாரும் மீட் பண்ண மாதிரி. கடைசியில் கூட இருக்க முடியல, அதுவும் வருத்தம் தான். 2 years முன்னாடி நானும் அர்ஜுனன் தான் ஹாஸ்பிட்டலில் இருந்து கூப்பிட்டு வந்தோம். ஒரு மட்டும் இருந்தாருன்னா நமக்கு அழைப்பு உடனே வந்துருக்கும். இதுதான் நம்ம பண்ண, அது நம்ம பேட் டைமா என்னன்னு தெரியல, அது இதுதான் இயற்கையா சதியான்ற மாதிரி தான். அவர் கரெக்டாக அவர் ஒரு சாமியார். அவர் ரெகுலராக கோயில்களுக்கு அடிக்கடி போயிடுவார். அப்படியே அவர் கரெக்டாக ஒரு 10 days முன்னாடி அவர் இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு போயிட்டார். அவர் தான் அந்த ஹாஸ்டலோட இன்சார்ஜ் மேனேஜர். அவர் தான் அந்த கீழே இருப்பார். அவருக்கு முடியலைன்னா யாரையும் ஃபாலோ பண்ணுவார். கண்டிப்பாக அவர் அந்த தொடர்பு கொண்டு யாருக்காவது சொல்லணும்னா சொல்லிடுவார். எனக்கு இது வரைக்கும் எல்லா ஃபோனும் அவர் தான் பண்ணியிருக்காரு. அவர் அரை சுத்தமான கூட எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஆள். இப்போ அதை கேட்டு வந்தேன், இப்போ தான் அவரை பார்த்துட்டு வந்தேன். ஆமாம் ப்ரோ, நான் கரெக்டாக கோயிலுக்கு போயிட்டேன். அப்போ இன்னும் அதையும் சொல்ல மறந்துட்டேன். அவர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு குர்தா வாங்கி கொடுத்துருக்காரு. சத்யேந்திரா சார் அவர் கிஃப்ட் பண்ணியிருக்காரு அந்த மேனேஜருக்கு. ஒரு குர்தா வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் கரெக்டாக வாங்கி போட்டுட்டு தான் கரெக்டாக வெளியூர் போயிருக்காரு. வெளியூர் போன டைமில் தான் இவருக்கு இந்த மாதிரி சிக்காயிருக்கு. சிக்கானா என்னென்னு அவரே சொல்கிறார். யாருடையும் மேலே கம்பெனி கொடுக்க மாட்டார். யாருடையும் மேலே தொடர்பு இல்லை. அந்த ரூமில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்காருன்னா யாருடையும் தொடர்பு இல்லை. ரூமை கதவை அடிச்சுட்டாருன்னா யாருடையும் பேசுறது இல்லை. லேட்டாக போகிறது வேமாயின்ஸ் வந்துடுது இல்லையா, அதனால பெரிய அளவில் யாருடையும் கனெக்ட் ஆகுறது இல்லை. அதே மாதிரி அவர் கொஞ்சம் யாரும் ரூம் எதுவும் பார்ப்பாங்கன்ற நினைப்பாங்க. மெதுவாக திறந்து உள்ள போய் டக்குனு அடைச்சிக்கிடுவார். ஸோ சிக்காகி 2 நாள் ஒரு மாதிரி இருந்திருக்காரு. இப்போ அங்கே உள்ளவங்க வர முடியலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மேனேஜர் இருந்ததுனால நமக்கு உடனடியாக தகவல் வந்திருக்கும். ஏதோ ஒரு சின்ன நமக்கு ஒரு கில்ட்டி இல்லாமல் வந்திருக்கும். போய் பார்த்துருக்கலாமோ அப்படின்லாம் மாதிரி எனக்குலாம் தோணுச்சு. ஒரு 2 3 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காரு, நமக்கு இறந்த தகவல் தானே வந்துச்சு அப்படின்ற மாதிரி. நம்ம 2-3 தடவை சேர்த்துருந்தோம். அந்த அடிப்படையிலையும் நம்ம ஏற்கனவே நம்ம நம்பர் இருக்குன்ற வழியிலையும் இந்த முறை நம்ம தான் சேர்த்தோன்ற மாதிரி சிலர் நினச்சிட்டு இருந்தாங்க. உண்மையாக சொன்னால் இந்த தடவை முடியாமல் இருந்து அவரை மேன்ஷன்ல இருந்து தான் அனுப்பி விட்டாங்க. ஆனால் யாரும் போகலை. கொஞ்சம் ரொம்ப சிக்காக இருந்திருக்காரு. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வெயில் ஒத்துக்காம, சுகர் அதிகமாக சாப்பிடாம இருக்காம, யாரோடையும் கனெக்ட் ஆகாமல், கூப்பிட்டு சாப்பாடு வாங்கி தானே வாங்கி கொடுத்துருப்பாங்க. யாரோடையும் சொல்லாமல் என்ன நினைச்சாரோ தெரில, போதும் நினைச்சாருன்னு தெரில, அப்படிதான் சொல்றாங்க. அவர் ஏதோ சுரேஷ் சுவாமிகள்னு சொல்லுவாங்க. அவர் ஜிப்பா வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அவர் குருதா வாங்கி கொடுத்து அவர் அனுப்பியிருக்காரு. நீ போ முதல்ல போயிருக்காரு. யாரோடையும் தொடர்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா இனியனுக்குலாம் ஃபோன் பண்ணிருப்பாரு. தர்ஷனுக்குலாம் நேரடியாக ஃபோன் பண்ணக்கூடியவர் தான். இப்போ எனக்குலாம் ஃபோன் பண்ணி அர்ஜுன் அப்படின்னு கேட்கக்கூடிய ஆள் தான். ஏன் ஃபோன் பண்ணேன்னு நாங்களும் யோசிக்கிறோம். இதே ப்ரொஃபஸராக அதை சொல்ல எனக்கு கூட ஒரு ஃபோன் பண்ணேன்னு அவர் மனசுல நினைச்சுக்கிட்டாரு என்னமோ தெரியல. யாருக்கும் ஒரு ஃபோன் பண்ணல. ஏன் தொந்தரவு பண்ண நினைச்சாருன்னு தெரியல. இல்லைன்னா அர்ஜுன் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டிருப்பாரு. எனக்குலாம் அடிக்கடி சும்மா ஐயாமின் ஏவிஆர், ஐயாமின் பிரசாத்துக்கு மெசேஜ் பண்ணக்கூடிய ஆள் தான் அவர். நானே சொல்லுவேன், சார் நான் ஏவிஆர்ல இல்லை, நான் பள்ளிக்கண்ணில் இருக்கேன், நான் அங்கே இருக்கேன் சார் மெசேஜ் பண்ணுவேன். அவர் பண்ணால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியிருப்பேன். அவர் என்னை தொடர்பே கொள்ளலை. லாஸ்ட்டில் நானும் அவரை தொடர்பு கொள்ளலை. அதான் சொன்னேன், நான் பர்சனல் வந்து வீடு மாறினா இதுன்னு சொல்லிட்டு இந்த ஹபிபி ஆடியோ ஃபங்க்ஷனை இனிமேல் அவருக்கு சொன்னதோட சரி. இல்லைன்னா அவர் சொன்ன மாதிரி யாரையும் தொடர்பு இல்லாமல் சைலண்டாக ரூமில் ஒரு நாள் கொஞ்சம் முடியாமல் இருந்துட்டு அப்புறம் அவங்களே சொல்லியிருக்காங்க நாங்கள் அனுப்பி விட்றோன்ற மாதிரி போய் ஜாயின் சேர்ந்துருக்காரு. ஹெல்த் இஷ்யூ அவருக்கு வந்து அதான் சொன்ன மாதிரி அந்த வெயில் டைம்களில் கரெக்டாக அவருக்கு இந்த மாதிரி லாஸ்ட் 2 years பேக்கும் இதே டைமில் தான் அவருக்கு அட்மிட் ஆனார் கலைஞர் ஹாஸ்பிட்டலில். என்ன தர்ஷன் அது மாதிரி அவருக்கு கொஞ்சம் இந்த வெயில் ஒத்துக்கிறது இல்லையா, சார் சொன்ன மாதிரி டீஹைட்ரேஷன், அப்புறம் அவருக்கு கேரிங்கே கிடையாது. இன்னொன்று அந்த ரூம்லேயே இருக்க வேலையே கிடையாது. முடியாத ரூம்லேயே இருந்திருப்பார். இல்லைன்னா இருக்க மாட்டார். அவர் ரூம் விட்டு 9 மணிக்கு கிளம்பி வெளியே வரணும். நைட்டு 11:30 மணிக்கு செகண்ட் ஷோ பார்த்து தான் போய் படுப்பார். நான் லாஸ்ட்டாக கூட அவர்கிட்ட சொன்னேன், இனிமேல் செகண்ட் ஷோ பார்க்குறாங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க,
ஏஜ் இந்த மாதிரிலாம் இருக்குது, கொஞ்சம் ஷிவரிங்லாம் இருக்குன்னு சொல்லுவார், குளிருதுன்னு சொல்லுவார். எப்பவுமே ஒரு ஷால் வச்சுருப்பார். என்கிட்டயே கூட எங்கேயாவது போனால் ஷால் கேட்பார். நான் ஏதாவது ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவேன், அப்போ ஏதாவது ஷால் இருந்தால் கொடுங்கன்னு கேட்பார். ஏன்னா பர்டிகுலராக ஒரு அந்த ஷோலில் பார்த்தீங்கன்னா ஷால் இப்போலாம் ரீசெண்டாக வச்சுக்கிற ஆரம்பிச்சிட்டாரு. சொட்டு ஷால் வச்சுக்கிறது. ஏன்னா இந்த ஃபோரமால் ரொம்ப குளிருதுன்னுலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு லாஸ்ட்டாக. சொன்னேன் இந்த மாதிரிலாம் படம் பார்க்கறதுலாம் குறைக்கணும், இந்த மாதிரி நான் நினச்சிட்டே கூடாது. தனியாக இருக்கிறவங்க இன்னும் உடம்பை கேர் பண்ணணும்லாம் சொல்லுவேன். என்னதான் நம்ம சொன்னால் கூட நம்ம எல்லாருமே வெளியில இருந்து தான் அவரோட ட்ராவல் பண்ணுறோம், நம்ம ஒன்றும் அவரோட. ஸோ அவர் தன்னை கேர் பண்ணி இருந்துருக்கணும். அவர் இவ்வளோ நல்லா தான் இருந்தார். கேர் பண்ண பெருசாக செல்ஃப் கேர் அவ்வளோவா கிடையாது தான் இயல்பாக பார்த்தா. ஏன்னா அவர் ஒரு மனநிலையில் வாழ்றவர், சொன்ன மாதிரி சித்தர் மாதிரி துறவி மாதிரி இருக்கிறதுனால நேராக எஞ்சி கமலா வந்தோமா, சுத்தனமா, அங்கே வந்தோமா, லேபுக்கு வந்தோமா, ஏரியாவில் உட்காந்து டீ குடிச்சோமா, நண்பர்களில் பார்த்தோமா, அங்கே போனோமா, ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் இருந்துட்டு ஃபோரமாலில் போய் ஒரு படம் பார்த்துட்டு நைட்டு போய் 12 மணிக்கு அடைய போகிறாள் தான் அவர். அதுதான் நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வருத்தம். எனக்கு அதுதான், நாங்கள் நிறைய நண்பர்கள் பர்சனலாக இனியன் மாதிரி ஜஸ்ட் மாதிரி ஆட்கள்லாம் கூட சொல்லி என்ன இன்னும் அவங்களாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பர்சனலாக நேரடியாக போய் பார்த்துருப்போம். அதுதான் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம்.